வணக்கம் அவர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாலா வந்து பல்வேறு வகையில் உதவி செஞ்சிட்ருக்காரு மக்களுக்கு. உதவி கேட்ட பின்பு உதவி செய்கிறாரு. கேட்பதற்கு முன்னாடியே தேவையறிந்து உதவி செய்கிறாரு. சரிங்களா? இப்படி பல்வேறு வகையில் அவர் உதவி செஞ்சிட்ருக்காரு. அவருடைய முழுமையான வருமானத்தையே ஒரு 90% உதவிகளுக்காகவே செலவிடுறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தம்பி பாலாவுக்கு வந்து இன்றைக்கி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, இது சர்வதேச ஒரு கைக்கூலி அப்படின்னு பல்வேறு வகையில் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் எங்கேருந்து வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு பார்க்க வேண்டியது அமலாக்கத்துறையுடைய வேலை. அது அந்த துறை பார்க்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக கூட சொல்லலாம். இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே பணம் வருது பாலாவுக்குன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்ட ரீதியான விஷயங்களை பாலா எதிர்கொள்வார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தம்பி பாலாவுக்கு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, தம்பி பாலா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்யணும். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து உதவி செய்பவர்களுடைய எண்ணிக்கை கம்மி, உதவி கேட்பவருடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 விஷயந்தான். ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், சாப்பாடு அப்படின்ட்டு அது ஒரு பக்கமே தேங்கிடுது. எப்படி சொல்லி தேங்கிடுதுன்னா, நம்ம போய் சாப்பிட்றோம், செய்கிற தேவையற்ற அந்த வேஸ்டேஜ் போகுது. அதேமாரி பணமும் ஒரு இடத்துல தேங்கிடுது. சரிங்களா? எல்லாம் பரவலாக கிடச்சா நமக்கு இந்த உதவிகள் வந்து வராது. சரிங்களா? இப்போ அந்த பரவலாக கிடைக்கிறது இல்லை. அதனால் உதவிகள் வந்து அதிகப்படியான மக்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா? அந்த இடத்துல தம்பி பாலா வந்து நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அதேமாரி உதவி வந்து பாலா ஒரு 1000 ரூபாய்க்கு செய்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். அந்த மாதிரி பழகுங்க. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. அதை விட்டு விமர்சனம் பண்ணுறதுனால எதுவும் இது பண்ண முடியாது. சரிங்களா? பாலா ஒரே ஒரு படம் நடித்தார், அதுக்கு எவ்வளோ விமர்சனம். ஆனால் இப்போ தான் பாலா சரியான பாதையில் போகிறாருங்கிறத உறுதியாகுது. சரிங்களா? ஏன்னா விமர்சனம் வந்தால் தானே நம்ம சரியான பாதையில் போகிறாங்க உறுதியாகுது. அப்போ நல்லவர்கள் செயல்பாடுக்கான விமர்சனம் வரும்போது அது சரியான பாதையில் போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்காக நான் செய்கிறதெல்லாம் அக்கிரமமாக செஞ்சுட்டு எனக்கு விமர்சனம் வருது, அப்போ நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சரியான விமர்சனத்துக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்காது. சரிங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம பாலா தம்பிக்கு உறுதுணையாக இருப்போம். தம்பி பாலா வந்து தொடர்ந்து உங்களுடைய சேவைகளை செஞ்சிகிட்டே இருக்கணும். மக்களுக்கு எண்ணற்ற வகையில் தேவைப்படுது. எண்ணற்ற வகையில் மக்களுக்கு இன்றைக்கி தேவைகள் இருக்குது. எப்படி சொல்கிறது, பேச தெரிஞ்சவன் எப்படி அழுக தெரிஞ்சவன் அழுது கேட்டு வாங்கிடுறான். அழுக தெரியாதவன் உண்மையாகவே இருந்து நொடிஞ்சு போயிடுறான். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இன்னும் நீங்கள் கூடுதலாக உதவி செய்யணும். உங்களுடைய உதவிக்கு என்றும் எங்களுடைய ஆதரவு இருக்கும். எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மன பலத்தை உருவாக்கிக்கிறணும். அதனால் தம்பிக்கு பாலாவுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். நிறைய நண்பர்கள் வந்து சோஷியல் மீடியா சொல்லியிருக்காங்க, நான் பாலாவை பார்த்தேன், நான் வந்து சோஷியல் ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன், என்னால் முடிஞ்ச செஞ்சிகிட்ருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம செயல்பாடை கண்டு இன்னொருத்தர் அதேமாதிரி ஷேராக இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். சரிங்களா? அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம முடியாதவர்களுக்கு செய்யணும். சரிங்களா? அது நீ 1 ரூபா செஞ்சாலும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீ என்ன 1 ரூபா கொடுத்துருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்சதை முடியாதவர்கள் செய்வோம். யாரும் செய்கிறாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்ண மாட்டோம். அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்மளால் முடிஞ்சே செய்யணும், இல்லைன்னா ஓரமாக போயிடணும். தேவையில்லாத விமர்சனம் பண்ணி செஞ்சுக்கிட்டு அவன் வளர்றானே செய்கிறானே அப்படின்னா அவன் இறங்கி செய்யறான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கான். நாளும் பொழுது கிளம்ப பார்க்காம ஓடுறான், காசுகளை வாங்கக்கூடிய காசுகளை பூரா கொடுக்குறான், செய்கிறான், வைக்கிறான். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம ஆதரவாக தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது விமர்சனம் பண்ணலாம், 1000 பண்ணலாம், இருந்தாலும் வெற்றி என்பது யாருக்கும் கணக்கு இருக்குல்ல. அதனால் வந்து விமர்சனம் பண்ணதை நிறுத்திவிட்டு முடிந்தால் பாலாவோடு, அதாவது பாலா மாதிரி நீங்கள் செயல்படுங்கள், இல்லை என்றால் ஓரமாக நில்லுங்கள். இதுதான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனால் அனைத்து உறவுகளும் நம்ம தம்பி பாலாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தம்பியோட பாலாவுடைய சேவை இந்த மக்களுக்கு தேவை. நன்றி உறவுகளே.